இது முடிவு கிடையாது, தொடக்கம் அப்படின்னு விஜயகாந்த் மகனான விஜய் பிரபாகரன் அவர்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லி அவங்களுடைய இணையதள பக்கத்துல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. நாட்டுடைய 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையும் முடிஞ்சாச்சு. கருத்து கணிப்புல வெளியான கருத்துக்களையும் தாண்டி பல விஷயங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துற மாதிரி நடந்துச்சு. விருதுநகர் தொகுதியில போட்டியிட்ட விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய் பிரபாகரன் அவர்கள் வெறும் 4839 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவியிருக்காங்க. காங்கிரஸோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற அந்த தொகுதியில மாணிக்கம் தாக்கூர் அவர்களே வின்னும் பண்ணியிருக்காங்க. கடந்த 2009, 2019 தேர்தலையும் அவங்க தான் எம்பியா செலக்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் மறுபடியும் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு தான் டஃப்பான ஒரு காம்படிஷனை விஜய் பிரபாகரன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வெறும் 4000 ஓட்டுகள் வித்தியாசம் அப்படின்றது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலைமையில தான் விஜய் பிரபாகரன் அவர்கள் ஓட்டளித்த மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் சின்ன மார்ஜினல் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சதுக்கு சாரியும் சொல்லியிருக்காங்க. இது வெறும் முடிவல்ல, தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அடுத்தடுத்து அவங்களுடைய அரசியல் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா தேமுதிக சார்பில் விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டு சின்ன மார்ஜினல் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்ச இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.